டிவிக்கு என்ன உங்களோட சுயமரியாதை என்ன எப்படி கீழ்த்தரமா போச்சா நீங்க இருக்கும்போது? அஃப்கோர்ஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீ ஏன் அரசியல் களத்துக்கு வந்த, ஏன்னா நான் பீயிங் 20-year-old girl, நீ ஏன் வந்துட்டு அரசியல் களத்துக்கு வர, 20 வயசுல வந்துட்டு படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, வீட்டுல சொல்றது கேக்குறீங்களா, அந்த மாதிரி இருங்க. அரசியல் களத்துல உனக்கு என்ன வேலை, அது ஒரு பொண்ணா இருக்கிற பட்சத்துக்கு உனக்கு அரசியல் களத்துல என்ன வேலை அப்படிங்கறத அவங்க திருப்பி திருப்பி எனக்கு பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செயல்களாலையும் சொல்லாலையும் நான் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஆளானேன். இப்போ செந்தில் பாலாஜி அவரோட இணைஞ்சது டிஎம்கே இணைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க உமன்ஸ் டேக்கு ஆனந்த் அவர்களை போய் பார்க்கணும்னு நினைச்சா அவங்க என்னை கண்டுக்கல எல்லாம் சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்க. ஆனா ஒரு வீடியோ ஒண்ணு வருது, நீ உங்களுக்கு அவர் வந்து பொன்னாட போத்துற மாதிரி ஸ்டேஜ்ல, அது என்ன வீடியோ? நான் அதான் வீடியோ வந்துட்டு தவக்காவினர் போடுறாங்க, அது கொஞ்சம் முன்னாடி போர்ஷனையும் எடுத்து போடுங்க அப்படிங்கறதான் நான் சொல்ற ஒரு விஷயம். அந்த நிகழ்வு நடந்ததுதான். அந்த நிகழ்வு நடந்ததுதான். உமன்ஸ் டேக்கு எனக்கு அழைப்புகள் இல்ல. நான் கோவை மாவட்டத்துல ஃபெமிலியரான ஒரு பர்சன். கோவை மாவட்டத்துல இல்ல, தமிழகம் ஃபுல்லா நான் தாவேக்கால இருக்கிற ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும் போது மாவட்டத்துல நான் வசிக்கிற மாவட்டத்துல இவங்க வந்துட்டு ஒரு மகளிர் நிகழ்ச்சி பண்றாங்க, மேரத்தான். எனக்கு அதுல அழைப்பு இல்ல. நீங்க ஒரு டிவிக்குல பதவியில இருந்த உறுப்பினர் தானே? பதவியில இல்ல, உறுப்பினரா இருந்தேன். இப்போ டிஎம்கே ஒரு நிகழ்வு வச்சாங்கன்னா உறுப்பினர்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. இன்விடேஷன் கொடுக்கறதுங்கிறத தாண்டி அப்படி பார்த்தா நான் வந்துட்டு தவைக்கா சார்பா நிறைய இன்டர்வியூஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப நீங்க உறுப்பினர் தானே, நீங்க பதவியில இல்ல, நீங்க ஏன் இன்டர்வியூஸ்ல உட்காரீங்க அப்படின்னு அவங்க தாராளமா கேட்டிருந்திருக்கலாம். கொடுக்க சொன்னாங்களா டிவிக்குல இருந்து நீங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுங்க? இல்ல, கொடுக்க சொல்லல. ஆனா நான் கொடுக்கும்போது அதை அவங்க அப்போஸ் பண்ணல. சொல்லியிருக்கலாம், நீங்க சாதாரண உறுப்பினர் தானே, நீங்க ஏன் உட்காரீங்க அப்படிங்கிற சொல்லல. அப்ப உங்க கட்சியை நல்லபடியா ரெப்ரசென்ட் பண்ணி பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் பிரச்சனை இல்லை, என்ன எல்லாத்துக்கும் நீங்க கூப்பிடுவீங்க. சப்போஸ் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் போது நான் உங்களுக்கு வேண்டாம், நான் வளர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். அழைப்பு இல்லாத பட்சத்துக்கும் நான் வந்துட்டு போயிருந்தேன். ஏன்னா மாவட்டத்து ரீதியான வாலண்டியருக்கு எதுக்குமே அவங்க அலோவ் பண்ணல. அதனால என் வார்டு சார்ந்த வேலைகளை நான் அந்த மேரத்தான் நிகழ்ச்சிக்கு பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஆள் சேர்க்கறது, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்றது எல்லாமே என்னோட வார்டுல நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன்.